வாழ்வின் வரலாறு நமக்கு பக்தி, சுயநலமில்லா வாழ்க்கை, வாழ்வில் குறிக்கோளுடன் வாழ்வது கடமை என்னும் பலவற்றை நாம் அறிந்தும் தெரிந்து கொண்டும் வருகின்றோம். அத்தகைய சிறப்பு கொண்ட நாயன்மார்களில் ஒருவர்தான் ஏனாதிநாத நாயனார். எந்த பழிக்கும் ஆளாகாமல் தோற்று தன் உயிரை நீத்து கொண்டு சிவனடியார்கள் மீது அதிக பக்தியும் மரியாதையோடும் வாழ்ந்தவர் ஏனாதிநாத நாயனார். ஏனாதிநாத நாயனார் அரசகுலத்தில் இருந்தவர்களுக்கு வாழ்வித்தை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வரும் வருமானத்தை சிவனடியார்களுக்கு கொடுத்து தொண்டு செய்து வந்தார். அதிசூரன் என்பவனும் வாழ்வித்தை பயிற்சி கொடுப்பவன் அதே ஊரில் வசித்து வந்தான். அதிசூரனுக்கு ஏனாதிநாதன் மீதும் அவருக்கு கிடைக்கும் புகழ் மீதும் பொறாமை இருந்தது. அதிசூரன் ஏனாதிநாதரை தன்னிடம் போரிடும்படி அழைத்தான். இந்த போரில் வெற்றி பெறுபவர்கள்தான் இனி வாழ்வித்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போருக்கு அழைத்தான். அப்படி போரிடும் போது தோற்று போனான் அதிசூரன். தோற்றதை ஏற்க முடியாமல் மீண்டும் போருக்கு அழைத்தான். அதிசூரனுக்கு ஏனாதிநாதர் திருநீற்று தரித்தவரிடம் கோபமோ சண்டையிடவே மாட்டார் என்று நன்கு அறிவார். அதனால் அதிசூரன் உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டு கேடயத்தால் தன் முகத்தை மறைத்து கொண்டு போரிட்டான். ஏனாதிநாதர் அதிசூரனை எதிர்த்து முற்படும் போது தன்னுடைய முகத்தை காட்டினான் அதிசூரன். ஏனாதிநாதருக்கு பெரும் அதிர்ச்சி. அவரால் இனி போரிட முடியாதல்லவா? ஏனென்றால் அவர் உடல் முழுவதும் திருநீற்றை தரித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சிவனடியார் ஆவார். இவரிடம் எப்படி போரிட முடியும்? அதனால் வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டுவிட்டார். இதனை தனக்கு சாதகமாக்கி ஏனாதிநாதரை கொன்றான் அதிசூரன். இவ்வளவு சோதனையையும் கொடுத்த சிவபெருமான் ஏனாதிநாதருக்கு அருள் பாலித்து தம்மிடம் இருந்து பிரியாவரம் கொடுத்தார். சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அன்பு கொடுத்தும் தொண்டு செய்தும் தன்னுடைய பக்தியை உலகிற்கு காண்பித்தவர் ஏனாதிநாத நாயனார். நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.